சற்றுமுன் கிடைத்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி, பிக் பிரேக்கிங் நியூஸ். டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையோட வழக்கிலே இன்று உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான வழக்கு தான் இன்று செந்தில் பாலாஜி வழக்கும். அந்த வழக்கும் இன்று சுப்ரீம் கோர்ட்டிலே இறுதி விசாரணைக்கு வருகிறது என்ற சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்ற தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருப்பது செந்தில் பாலாஜியுடைய தரப்புக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்தியதாக பல தகவல்கள் சொல்கின்றன. செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்து வருகிறார்கள். அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட அந்த மணி லாண்டரிங் வழக்கு என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் கிட்டத்தட்ட ஒருபோல வழக்கு என்பதாலே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்று என்ன நடக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்று.